Hello students, welcome to Global Knowledge Academy previous year NEET question solving sections. இன்னைக்கான கொஷின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Identify the suitable reagent for the following conversion. உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்க கன்வர்ஷன் என்னென்னா எஸ்டர் டு ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ரியேஜன்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. வாங்க இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால எஸ்டர் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் ஃபார்மேஷன் தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு ஆல்டிஹைட் ஃபார்மேஷன் வராது. செகண்ட் ஒன் டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட். இது உங்களுக்கு மைல்டு ரிடக்ஷன் கொடுக்கும். எஸ்டர் டு ஆல்டிஹைட் ஃபார்மேஷன் இது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் போரோ ஹைட்ரேட். இதுவும் மைல்டு ரிடக்ஷன் கொடுக்கும். ஆனால் இது ஒன்லி ஃபார் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ்க்கு. எஸ்டருக்கு இது யூஸ்ஃபுல் ஆகாது. ஃபோர்த் ஆப்ஷனாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் பெல்லைடியம் பேரியம் சல்ஃபேட் இருக்குது. இது ரோஸ்மண்டோட ரியாக்ஷன். இது ஆசிட் குளோரைட்லேருந்து ஆல்டிஹைட் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனால் எஸ்டருக்கு இதில் இன்வால்வ் ஆகாது. ஸோ நம்மளுக்கான கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி மோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்விங் வீடியோஸ் பார்க்கணுமா? அப்போ குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.